नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिने नामने नमः आचार्यपादाय कृपपदायिने गौरगदामोदाय नगरग्रामदारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिने नामने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு எந்த பேஜ் படிக்கணும் மாதாஜி? மாதாஜி 13வது பேஜ்ல 2வது பேராங்க மாதாஜி. பௌதீகமான அசுத்தப்பட்டிருக்கும் போது அதுல இருந்து படிக்கணும் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதையாங்க மாதாஜி? ஆமாங்க மாதாஜி, அறிமுகம். சரிங்க மாதாஜி. இது பேஜ் என்னங்க மாதாஜி? 13வது பேஜ். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. பௌதீகமாக அசுத்தப்பட்டிருக்கும் போது நாம் தட்டுண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். தட்டுண்ட நிலையில் நான் ஜட இயற்கையின் படைப்பு என்ற பொய்யான உணர்வு வெளிப்படுகிறது. இதுவே அகங்காரம் எனப்படும். உடல் தொடர்பான எண்ணங்களில் மூழ்கியவனால் தனது நிலையை புரிந்து கொள்ள முடியாது. உடல் சம்பந்தமான கருத்துக்களில் இருந்து அவனை விடுதலை பெற செய்வதற்காகவே பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இந்த விவரத்தை பகவானிடமிருந்து பெறுவதற்காக அர்ஜுனன் தன்னையே அந்த நிலையில் வைத்துக் கொண்டான். வாழ்க்கையின் உடல் சார்ந்த எண்ணங்களில் இருந்து ஒருவன் விடுபட வேண்டும். இதுவே ஆன்மீகவாதியின் ஆரம்ப செயலாகும். விடுதலை பெற விரும்பியவன், முக்தி பெற விரும்புபவன் முதலில் தான் இந்த ஜட உடல் அல்ல என்பதை உணர வேண்டும். முக்தி என்றால் பௌதீக உணர்விலிருந்து விடுதலை என்பதே பொருள். ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2.10.6 முக்தி என்றால் என்ன என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது. முக்தி ஜித்வான் யதா ரூபம் சொரூபேன ஸ்வயஸ்வதிதே. முக்தி என்றால் ஜட உலகின் கலங்கப்பட்ட உணர்விலிருந்து விடுதலை பெற்று தூய உணர்வின் நிலை பெறுவதாகும். இத்தகைய தூய உணர்வை எழுப்புவதையே பகவத்கீதையின் அறிவுரைகள் அனைத்தும் குறிக்கோளாக கொண்டுள்ளன. எனவேதான் கீதையின் இறுதி கட்டத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை இப்போது தூய உணர்வில் இருக்கிறாயா என்று வினவினார். தூய உணர்வு என்றால் இறைவனின் கட்டளைக்கேற்ப செயல்படுவதாகும். இதுவே தூய உணர்வின் உட்பொருளாகும். இறைவனின் அம்சங்கள் என்பதால் நம்மிடமும் உணர்வு உள்ளது. இருப்பினும் கீழான குணங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மையும் நம்மிடம் உள்ளது. ஆனால் எல்லாரிலும் உயர்ந்தவனான பகவான் எப்போதுமே பாதிக்கப்படாமல் இருக்கிறார். இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் சிறிய தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையிலான வேற்றுமையாகும். உணர்வு என்றால் என்ன? நான் என்ற எண்ணமே உணர்வு. நான் என்பது என்ன? கலங்கப்பட்ட நிலையில் நான் என்றால் நான் காணும் எல்லாவற்றிற்கும் நானே இறைவன், நானே அனுபவிப்பவன் என்றும் பொருள். ஒவ்வொரு ஜீவனும் தன்னையே முதலாளியாகவும் இப்பௌதீக உலகின் படைப்பாளியாகவும் கருதுவதாலேயே இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஜட உணர்விற்கு இரு பிரிவுகள் உள்ளன. நானே படைப்பவன், நானே அனுபவிப்பவன், நானே. ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளே படைப்பவரும் அனுபவிப்பவரும் ஆவார். அந்த பரமபுருஷரின் அம்சமாகிய உயிர்வாளி படைப்பவனும் அல்ல, அனுபவிப்பவனும் அல்ல, இணைந்து செயல்படுபவனே. அவன் படைக்கப்படுபவனும் அனுபவிக்கப்படுபவனும் ஆவான். உதாரணமாக, ஒரு இயந்திரத்தின் பாகம் அந்த முழு இயந்திரத்துடன் இணைந்து செயல்படுகிறது. உடலின் உறுப்புகள் மொத்த உடலுடன் இணைந்து செயல்படுகின்றன. கைகள், கண்கள், கால்கள் போன்றவற்றை அனைத்தும் உடலின் பாகங்களே. ஆனால் உண்மையில் அவை அனுபவிப்பவர்கள் அல்ல. வயிறே அனுபவிக்கின்றன. கால்கள் நகர நகர்கையில் உணவளிக்க, பற்கள் அரைக்க, உடலின் அங்கமெல்லாம் வயிற்றை திருப்தி செய்வதில் ஈடுபடுகின்றன. ஏனெனில் உடல் என்னும் நிறுவனத்தை வளம் பெற செய்வதில் வயிறே முதன்மை இடம் பெறுகிறது. எனவே எல்லாம் வயிற்றுக்கு கொடுக்கப்படுகின்றன. வேரில் நீரூற்றுவதால் தாவரத்தை வளம் பெற செய்கிறோம். வயிற்றில் உணவூட்டுவதால் உடலை வளம் பெற செய்கிறோம். உடல் ஆரோக்கியமான முறையில் வைத்திருக்கப்பட வேண்டும் எனில் உடலின் உறுப்புகள் வயிற்றை பேணுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது போல பரமபுருஷரை படைப்பவரும் அனுபவிப்பவரும் அதனால் துணை புரியும் ஜீவன்களான நாம் அவரை திருப்தி செய்ய ஒத்துழைக்க வேண்டியவர்கள். வயிற்றினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு உடலின் மற்ற அங்கங்கள் எல்லாவற்றிற்கும் உதவுவதைப் போல இந்த ஒத்துழைப்பு உண்மையில் நமக்கே உதவியாகும். உணவை வயிற்று கொடுப்பதற்கு பதிலாக தாமே உட்கொள்ள வேண்டும் என்று
கையின் விரல்கள் நினைத்தால் அவை ஏமாற்றம் அடையும். படைப்பதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் பரமபுருஷரே மையமாவார். உயிர்வாளிகள் எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பவர்கள். அத்தகைய ஒத்துழைப்பால் அவர்களுக்கும் அனுபவிக்க முடியும். இந்த உறவு எஜமானருக்கும் சேவகனுக்கும் இடையேயான உறவை போன்றது. எஜமானர் முழு திருப்தி அடைந்தால் சேவகனும் திருப்தி அடைகிறான். அதுபோலவே பரமபுருஷனும் திருப்தி செய்யப்பட வேண்டும். பௌதீக உலகின் படைப்பாளியாகவும் அனுபவிப்பாளராகவும் ஆவதற்கான விருப்பம் உயிர்வாளியிடம் உள்ள போதிலும், ஏனெனில் தோற்றமளிக்கும் இப்பிரபஞ்சத்தை படைத்த பரமபுருஷரிடம் விருப்பங்கள் உள்ளன. உயிர்வாளிகள் பரமபுருஷரை திருப்தி செய்தாக வேண்டும். படிக்கட்டுங்களா மாதாஜி? இந்த பேஜ் ஃபுல்லா படிச்சிருங்க மாதாஜி. ஓகே. எனவே பகவத்கீதையிலிருந்து பூரணம் என்பது பரம ஆளுநர், ஆளுகைக்கு உட்பட்ட ஜீவன்கள், பிரபஞ்ச தோற்றம், நித்தியமான காலம், கர்மா ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதை காணலாம். இவை இந்நூலில் விளக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் முழுமையாக சேர்ந்து பூரணத்தை உருவாக்குகின்றன. இந்த பூரணம் பரம பூரண உண்மை என்று அழைக்கப்படுகின்றன. பூரணமும் பரம பூரண உண்மையும் பரம புருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். எல்லா தோற்றங்களும் அவரது பல்வேறு சக்திகளினால் உருவானவையே. அவரே பூரணமானவர். அருவ பிரம்மன் பரம புருஷருக்கு கீழ்ப்பட்டதே. பிரகமனோகி பிரதிஷ்டகம் என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்மன் சூரிய ஒளியின் கதிர்களை போன்றதென்று பிரம்மசூத்திரம் தெளிவாக விளக்குகின்றது. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளின் ஒளிமயமான கதிர்களே அருவ பிரம்மன் ஆகும். அருவ பிரம்மனை பற்றிய கருத்தும் பரமாத்மாவை பற்றிய கருத்தும் பூரண உண்மையின் முழுமையற்ற அறிவே. பரமாத்மாவையும் அருவ பிரம்மனையும் உணர்வதை காட்டிலும் புருஷோத்தமர் என்னும் பரமபுருஷ பகவானை உணர்வதே உயர்ந்தது என்பதை நாம் 15ஆம் அத்தியாயத்தில் காணலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சத் சித் ஆனந்த விக்கிரக என்று அழைக்கப்படுகிறார். பிரம்ம சம்ஹிதை இவ்வாறே தொடங்குகிறது. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். கோவிந்தனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவார். அவரே ஆதி காரணம். அவர் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபத்தை கொண்டுள்ளார். அருவ பிரம்மனை உணர்வது அவரது நித்திய நிலை உணர்வதாகும். பரமாத்மாவை உணர்வது அவரது சச்சித் நித்தியமும் முழு அறிவு உடைய நிலையை உணர்வதாகும். ஆனால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை உணர்வது அவரது அனைத்து ஆன்மீக நிலைகளையும் சச்சித் ஆனந்த நிலைகளை முழு விக்கிரகமாக ரூபமாக உணர்வதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாத்திரலாம். மாதாஜி. இஷ்டவேன் கிறிஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இப்ப நாமெல்லாம் கட்டுண்டவர்கள், பௌதிகமாக அசுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நேத்து பார்த்தோம். அப்ப கட்டுண்ட நிலைனா என்ன? நான் இந்த பொய்யான உணர்வு, நான் இந்த உடல், அதுல ஒரு அகங்காரம்னா பொய் அகங்காரம். நான் தான் இதுக்கு எஜமானன், நான் தான் அனுபவிப்பவன், நானே அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனாலதான் நாம என்ன பண்றோம்? அனுபவிக்கணுங்கிற ஆசையில நிறைய பொருட்களை சேர்க்கிறோம். இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து மரணத்திற்கு வரைக்குமே நாம ஆசைகள், அளவில்லாத ஆசைகள், அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் போயிட்டே இருக்கு. என்லெஸ் ப்ராசஸா போயிட்டே இருக்கு. அப்போ இந்த அகங்காரம் இருக்கு பாருங்க, உடல் சம்பந்தமான கருத்துக்கள் இருந்து அவனை விடுதலை பெற செய்வதற்காகத்தான் இந்த பகவத்கீதை நம்மளுக்கு அர்ஜுனனை கொண்டு அவரை ஒரு கருவியாக வைத்து பகவான் நம்மளுக்கு உபதேசம் பண்றார். இப்ப வாழ்க்கையின் உடல் சார்ந்த எண்ணங்களிலிருந்து விடுபடுவதே ஆன்மீகவாதியின் ஆரம்ப செயல். அதாவது முக்தினா என்ன? இந்த பௌதீகமான செயல்களில் இருந்து விடுபடுவது, பௌதிகத்திலிருந்து விடுபடுவது. இது ஆரம்பம்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இதுதான் ஆரம்பம் அப்படின்னா, அதாவது ஆசைகளை அறுப்பது, வேறறுப்பது. அப்ப எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும், நான் எனது அப்படிங்கறது வேறறுக்க வேண்டும். அதுதான் முக்தி. முக்தி என்றால் பௌதிக உணர்விலிருந்து விடுதலை பெறுவது. இந்த கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்தி அப்படின்னா என்ன? முக்தி வேற, பக்தி வேற. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. முக்தி அப்படின்னா பக்தியில இருந்தாதான் முக்தி அப்படின்னு. ஆனா முக்தி தனியாவும் கிடைக்கும். ஆனா சிறு பக்தி மட்டும் அதுல மிஸ்ர அப்படின்னு சொல்லி கலப்படமா இருக்கும்.
அப்போ முக்தி முக்தி அப்படின்னா பௌதிகத்திலிருந்து விடுபடுவது. முக்தி ஹித்வா யதா முக்தி ஹித்வான் யதா ரூபம் ஸ்வரூப வியவஸ்திதக அப்படின்னா ஜட உலகில் கலங்கப்பட்ட உணர்விலிருந்து விடுதலை பெற்று தூய உணர்வுக்கு நிலை பெறுவது. தூய உணர்வுனா என்ன? முழுவதுமாக பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய ஸ்வரூபம். இப்ப தற்போதைய நிலையில நமக்கு நாமே சேவை செய்ய முற்படுகிறோம். என்னோட கைகால் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் நாடு நல்லா இருக்கணும், இப்படி விரிவடைந்த சுயநலம். முதல்ல என்ன நினைக்கிறோம்? நமக்கு நாமே ஒரு வட்டம் போட்டுக்கிறோம், நான் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் குழந்தை, என் குடும்பம், என்னுடைய உறவினர்கள், என் ஜாதி, என் மதம், என் மொழி, எனது தேசம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அது விரிவடையும். அப்படியே இருந்தா கூட விரிவடைந்த சுயநலமும் நல்லது கிடையாது. அதனாலதான் அர்ஜுனன் கேக்குறானே, தூய உணர்வுல இருக்கிறியா அப்படின்னா. தூய உணர்வுனா என்ன? இறைவனோட கட்டளைக்கேற்ப செயல்படுவது. அப்ப இறைவனோட கட்டளை எதுல கொடுக்கப்பட்டிருக்கு? வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நாம எப்படி அவரை அடைய வேண்டும் அப்படின்னா, அவர் சொன்னபடி இருந்தா மட்டும்தான் அவரை அடைய முடியும். நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு நாம அதை இதையும் சடங்குகள் செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பா கடவுள்கிட்ட போக முடியாது. அப்போ நம்ம கிட்ட கீழான குணங்களால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா பகவான் எப்பவுமே அதை பாதிக்கப்பட மாட்டார். என்ன தன்மை அப்படின்னா, நான், எனது அப்படின்னு, அகம் மமேதி அப்படின்னு பாகவதத்துல சொல்லுவாங்க. அப்ப ஜீவனும் தன்னையே முதலாளியாகவும் பௌதிக உலகில் படைப்பாளியாகவும் கருதுவதால இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு என்ன நினைப்புனா, நான் தான் செயல்படுகிறேன், அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அந்த அகங்கார ஆத்மா என்ன நினைக்குது? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம பார்க்கலாம், சொல்லுவாங்க, நான் இல்லைன்னு அந்த குடும்பத்துல ஒண்ணும் நடக்காது அப்படிம்பாங்க. ஆனா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்கள விட நல்லா அந்த இடத்துல ஒரு ஆள் வரும், அதை விட நல்லா சிறப்பா செய்வாங்க, அந்த குடும்பம் இன்னும் சந்தோஷமா போகும். ஒவ்வொரு ஜீவனும் நினைப்பது இப்படித்தான், நான் இருந்தா தான் அது நடக்கும், நான் இருந்தா தான் இது செய்வாங்க, நான் இல்லைன்னு அந்த குடும்பம் என்னத்துக்காகிறது, இந்த தொழில் என்னத்துக்காகுது. அப்போ நான் என்கின்ற அகங்காரம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா உண்மையில அப்படி கிடையாது. யார் இல்லைனாலும் காற்று தானாக வீசுகின்றது, சூரியன் தானாக உதிக்கின்றது, எல்லாரும் சாப்பிடத்தான் செய்வாங்க. இப்ப பணத்தை வச்சுட்டே சாப்பிட்றாங்க இல்லைங்களா? யார் போனாலும் பணம் இருக்கிறப்பவே அங்க கடையில சொல்லி டிஃபன் வந்துடும், மேலதாளம் எல்லாம் முழங்கும். ஒரு 16 நாள் கூட இல்லை, இப்பெல்லாம் ஒரு வாரத்திலேயே 16 முடிச்சு அக்காடான்னு உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ யாரு போனாலும் இந்த உலகம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது, நின்று போவது கிடையாது. அப்ப இந்த நான் என்கிற அகங்காரம் அதை வேறு இருக்கணும். எப்படின்னா, நாம் எல்லாருமே பகவானோட அங்கத்துணுக்குன்றதுனால, எப்படி ஒரு மரத்திற்கு நீரூற்றினால் அது அந்த வேருக்கு நீரூற்றினால் அது என்ன பண்ணும்? இலை, அந்த கிளைகள் எல்லாத்துக்கும் தானா போகும், பழம், பூ எல்லாத்துக்கும் தானா போய் அந்த மரம் செழிப்பா இருக்கும். ஆனா யாராவது ஒரு முட்டாள் கொண்டு போய் இலைக்கோ இல்ல கிளைக்கோ தனித்தனியா நீர் ஊற்றுவாங்களா? பூக்கு தனியா, காய்க்கு தனியா? அப்படி நீர் ஊற்றினால் என்றால் அது வாடிவிடும். அப்ப வேருக்கு தான் நீர் ஊற்ற வேண்டும். அதுபோல ஒரு வயிற்றுக்கு உணவிட்டோம் என்றால் அது ஜீரணமாகி உடலில் எல்லா பாகங்களுக்கும் போகும். அதுபோல பகவானோட அங்கமான நாம, பகவான் உடல் அப்படின்னு வச்சுக்கலாம், நாமெல்லாம் அவரது அங்கம், கை, காலு, சின்ன சின்ன அங்கங்கள். அப்போ நான் நினைக்கிறேன், இந்த உடலுக்கு நான் ஏன் சேவை செய்யணும், நான் இந்த உடல்ல இருந்து கழண்டுக்கலாம் அப்படின்னு கையை நினைச்சு கை அந்த பக்கம் விழுந்துருச்சுனாலோ, கால் அந்த பக்கம் நான் வெட்டி நான் போய்க்கிற தனியா அப்படின்னு தனி கொடுத்தனம் போறேன். உனக்கு எதுக்கு நான் நடக்கணும்? இந்த உடம்பு பார்த்து அது கேக்குது. கண்ணு சொல்லுது, நான் எதுக்கு உனக்கு பார்க்கணும்? காது சொல்லுது, நான் எதுக்கு உனக்கு கேட்கணும்? இப்படி ஒவ்வொரு பகுதியும் தானாக பிரிந்து விட்டதென்றால் அதுக்கு தான் நட்டம். ஏன்னா பகவான் எப்படி இருந்தாலும் அவர் அவருக்கு எந்த குறையும் கிடையாது. ஏன்னால் அவர் பரிபூரணமானவர். பூரணம் அப்படின்னா அதுல இருந்து ஒண்ணுமே குறையாது. இங்க ஜட உலகுல தான் 1 - 1 = 0. ஆனா ஆன்மீக உலகுல 1 - 1 = 1 தான். ஏன்னா அது எடுக்க குறையாது ஆன்மீக உலகுல. அப்ப பகவான் எவ்வளவு சக்திகள் தன்னிடமிருந்து வெளிப்படுத்தினாலும் அவர் குறைவதில்லை, அவருக்கு சக்திகள் குறைவதில்லை, அவர் பரிபூரணமாகவே இருக்கின்றார். நாமெல்லாம் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா டயர்ட் ஆயிடும், உடனே போய் தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், இல்ல படுக்கணும், நாமெல்லாம் டயர்ட் ஆயிடுவோம்.
ஏன்னா நம்மளுக்கு அந்த பரிபூரண தன்மை கிடையாது, ஜட உடல். ஆனா பகவான் திவ்யமான உடல் உடையவர் என்பதால் அவர்கிட்ட எவ்வளவு சக்திகள், எவ்வளவு பிரபஞ்சங்கள் வெளிப்பட்டாலும் ஆகவே இருக்கிறார். அவரது மயிர்த்துவாரங்கள், கால்கள் இருக்கிற மயிர்த்துவாரங்கள் வழியா பல கோடி அண்டங்கள் வெளிவருதுன்னா அவரோட சைஸ பாத்துக்கோங்க. ஏன்னா நாம ஒரு அண்டத்துல 14 ஈரேழு 14 லோகத்துல ஒரே ஒரு மத்திய லோகத்துல பூமியில எவ்வளவு சின்னூண்டா இருக்கும். கொசு இல்ல, அணுவிலும் அணுவா இருக்கிறோம் நாம. பகவானும் பெரியவற்றில் பெரியவரா இருக்கார். அப்போ இங்க இங்க பாருங்க, இயந்திரத்தோட பாகங்கள் எல்லாமே இணைந்திருந்தா மட்டும்தான் இயந்திரம் இயங்கும். அதுல ஒரு சின்ன நட்டு கழண்டுட்டா கூட இயந்திரம் இயங்காது. அப்போ நாமெல்லாம் ஒத்துழைத்தால் மட்டுமே பகவானுக்கு சந்தோஷம் அளிக்க முடியும், நாமளும் சந்தோஷம் அடைய முடியும். இப்போ இன்னொரு உதாரணம் சில பிரபுபாதர் தருவார். தீ கங்கு, பெரிய ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு சின்ன கங்கு வெளியில விழுந்துருச்சு தெரிச்சு. அது என்னமாகும் நீங்க பார்த்திருப்பீங்க, அது அப்படியே அணைஞ்சு சாம்பலாயிடும். ஆனா அந்த தீ ஒட்டுக்கா இருக்கும்போது தக தக தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுல இருந்து வெப்பம் வரும், அதுல இருந்து ஒளி வரும், பிரகாசமா இருக்கும். ஆனா அதுல இருந்து விடுபட்ட ஒரு சின்ன கங்கு என்ன ஆகுது, சாம்பலாயி மண்ணோட மண்ணா போயிருது. அது போல இறை உணர்வு இல்லாத நாம், பகவான் இருந்து பிரிந்த நாம் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இறை உணர்வு தான் நம்மளோட இயற்கையான தன்மை. இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனா நான் எனக்கு என் உடம்புக்கு சேவை செய்யறேன், நான் இந்த உடம்பு, அதனால இந்த உடம்புல மகிழ்ச்சியா இருக்க விரும்புறேன்னு நாம பல பொருட்களை தேடி தேடி அலைகிறோம். அதனால துன்பப்படுறோம், நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கல, கவலையில ஆழ்ந்திருக்கிறோம், பயம், இன்னும் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. அப்ப உடலில் மற்ற பாகங்கள் எல்லாவற்றுக்கும் உதவுவது போல இந்த ஒத்துழைப்பு உண்மையில் நமக்கே உதவியாகும். உணவை வயிற்றுக்கு கொடுப்பதற்கு பதில் நாமே உட்கொள்ள வேண்டும் என கையின் விரல்கள் நினைத்தால், இப்போ காது, நான் தானே கேக்குறேன், உனக்கு கேட்கறதுனால தானே உனக்கு எல்லாமே அறிவு கிடைக்குது, அதனால எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள காதுக்குள்ள ரசத்தை ஊத்த முடியுமா? இல்ல கண்ணுக்குள்ள ஒரு சாம்பார் ஊத்த முடியுமா? வாய்க்குள்ள பொரியல போடுறப்பதான் மூக்குல பொரியல போட முடியுமா? அப்போ உள்ள வயிற்றுக்குள்ள வாய் வழியாக வயிற்றுக்குள்ள போகும்போது அது ஜீரணமாகி ரத்தமாக எல்லா பக்கமும் போய் அது எப்படி நன்மை தருகிறதோ, அது போல நாமெல்லாம் பகவானோட அங்கங்கள். அப்ப பகவானுக்கு சேவை செய்யும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. பகவானுக்கு நாம் கொடுக்கறோமோ இல்லையோ, பகவானோட சேவையில ஈடுபடும் போது இந்த சிறு அங்கங்களான நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நம்மளோட சொரூப நிலை, உண்மையான நிலை அதுதான். பகவான்கிட்ட இருந்து வந்ததுனால பகவானுக்கு சேவை செய்யறங்கிறத நம்மளோட நிலை. ஏன்னா பகவான் நம்ம எதற்காக படைத்தார்னா ஆனந்தத்திற்காக, அவர் அனுபவிக்கணுங்கிறதுக்காக. அதனால அவர்தான் பரம அனுபவிப்பாளர், நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள். இது நாம தவறா புரிஞ்சுக்க கூடாது. நாமெல்லாம் அனுபவிக்கப்படுவர், அவர்தான் அனுபவிக்கணுமா? ஏன்னா அந்த பொறாமையில தான் நாம கீழே இறங்கி வந்திருக்கிறோம், நானும் உன்ன மாதிரி அனுபவிக்கணும்னு. ஆனா அனுபவிக்கிறது, நாம அனுபவிக்கப்படுபவர்கள். ஆண்டாள் அடிமை அப்படிங்கிறது, அடிமைனா நாம இந்த ஜட உலகத்துல நினைக்கிற மாதிரி இல்ல. பகவானோட லோகத்துல நாம அடிமை அப்படின்னா எப்படின்னா, பகவானோட அடியானுக்கு அடியான், தாசானு தாசன் அப்படின்னா ரொம்ப பெரிய மதிப்பு அதுக்கு. நம்மளுக்கு பகவான் எல்லாமே கொடுத்துட்றாரு. அங்க போய் எதுவுமே வேலை செய்ய வேண்டியது இல்ல. உங்களுக்கு தூக்கம் வராது, இரவு கிடையாது, அங்க எப்பவுமே வெளிச்சமா இருக்கும், ரம்யமா இருக்கும். கோடை காலம் கிடையாது, குளிர்காலம் கிடையாது, மீடியமா இருக்கும். அங்கெல்லாம் எப்பவுமே வசந்த காலம், எல்லா பக்கம் பூ பூத்து. நீங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்யறதுன்னா என்ன, பூக்கள் எல்லாம் பறிச்சு பகவானுக்கு சேவை செய்யறது, பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, பக்தர்களோட ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா நீங்க எல்லாம் பகவானோட நாமம் சொல்லிட்டு டான்ஸ் ஆடலாம். அதுதான் அங்க வேலை, வேற வேலையே கிடையாது. இப்போ பகவத்கீதையிலிருந்து பூரணம் என்பது பரம ஆளுநர், ஆளுகைக்குட்பட்ட ஜீவன்கள், பிரபஞ்ச தோற்றம், நித்தியமான காலம், கர்மா எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜீவன்கள்லாம் நாம, பரம ஆளுநர்னா பகவான், பிரபஞ்ச தோற்றம் அப்படின்னா பிரகிருதி, இயற்கை, ஜட இயற்கை, நித்தியமான காலம், காலம் எப்போ நித்தியமானது, கர்மா அது மட்டும் மாறக்கூடியது இந்த 5ல. ஏன்னா கர்மா நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம நல்லதும் செய்யலாம், தீயதும் செய்யலாம்.
இது எல்லாம் சேர்ந்து பூரணத்தை உருவாக்குது. இந்த பூர்ணம் பரம பூர்ண உண்மை அப்படின்னு அழைக்கப்படுது. பூர்ணமும் பரமபூர்ண உண்மையும் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இப்ப பகவான் பரிபூரணமானவர். எல்லா தோற்றங்களும் அவரது பல்வேறு சக்திகளால் உருவானவே. இங்க நாம் காண்கின்ற வெவ்வேறு தோற்றங்கள், பல வகையான தோற்றங்கள் எல்லாமே அவரோட சக்தியினால் ஆனதுதான். இப்போ அவரோட அருவ பிரம்மன்னு சொல்லப்படுற அருவவாதிகள் என்ன சொல்லுவாங்க, அவருடைய ஒளிவட்டத்தை பிரம்ம ஜோதியை தான் இறுதி அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இறுதிக்கு ஆதாரம் அவரே. இப்போ ஒரு நிழல் வருது அப்படின்னா, உங்ககிட்ட நிழல் வருது, உங்களுக்கு ரூபம் இல்லாம நிழல் வருமா? சோ ஒரு ஒரு பொருள்ல இருந்து நிழல் வருது அப்படின்னா அந்த பொருள் இல்லாம நிழல் வராது இல்லையா? அது போல பகவான் இருந்து வர்ற பிரம்ம ஜோதி அவருடைய ரூபத்திலிருந்து வருகின்றது. அப்ப பிரம்மணோகி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்மனுக்கு நானே ஆதாரம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். அப்ப பிரம்மன் சூரிய ஒளியின் கதிர்களை போன்றது என்று பிரம்மசூத்திரம் தெளிவாக விளக்குகின்றது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஒளிமயமான கதிர்களே அருவ பிரம்மன். அருவ பிரம்மன் அருவ பிரம்மன்னு நிறைய பேசுவோம் பகவத்கீதையில. அப்படின்னா என்ன? அருவ பிரம்மன், அருவ அப்படின்னா ரூப அப்படின்னா ரூபம் உள்ளது, அருவ அப்படின்னா ரூபம் அற்றது. இப்போ ஒரு பேயின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரூபமே இருக்காது, அது ஒரு ஆவி வடிவத்துல காமிப்பாங்க, ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை. நாம என்ன சொல்லுவோம்? அது பேயின்னு சொல்லுவோம். சோ பகவானுக்கு ரூபம் இல்லை, வெறும் ஒளி வடிவா இருக்கிறாரு. இப்ப நிறைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தீபத்தை வச்சு அதை மட்டும் வழிபடுவாங்க. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர் தீபத்தை அந்த ஒளி வடிவத்தை மட்டும் வணங்குவார். ஆனா அவரோட லைஃப்ல அது சக்சஸ். அவர் அந்த ஜோதியிலேயே போய் உறைஞ்சிட்டார். ஆங்கிலேயர் காலத்துல அவர் இருந்தார். அது அந்த ஜோதி ரூபம் அவர் அப்படியே உள்ள போய் அந்த ஜோதியிலேயே இறங்கி அப்படியே மறைஞ்சிட்டார் அப்படின்னு அவருடைய கடைசி இறுதி வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிரம்மன் அந்த ஒளிக்கதிரானது பகவான் இருந்து வர்றது இறுதி கிடையாது, அதற்கு பின்னாடி அவரோட ரூபம் இருக்கிறது. இது எப்படின்னா வேதங்களோட பிரார்த்தனையில நாம பார்க்கலாம், பாகவதம் படிக்கும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா ஒன்று இல்லாமல் அதுல இருந்து வர்றது கிடையாது, அதுக்கு ஆதாரம் யாரு? பகவான் கிருஷ்ணர் தான். இப்ப நான் நடந்து போறேன் அப்படின்னா எனக்கு ரூபம் இல்லாம அதுல இருந்து நிழல் வருமா? இல்ல, அது தானா வந்துருச்சு அப்படின்னா பேயோ பிசாசோ அப்படின்னு பயந்துக்குவாங்க. இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தோட நிழல் பக்கத்துல விழுகுது, அப்ப தென்னை மரம் இருந்தங்காட்டி தானே நிழல் வருது. அது போல பிரம்மஜோதி எங்கிருந்து வருது? ஏன்னா பகவான் 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையவர். அவரது ஒரு கண்கள், அவருடைய ஒரு கண்ணு சூரியனாகவும் இன்னொரு கண்ணு சந்திரனாகவும் வேதங்கள்ல விவரிக்கப்படுகிறார். ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் அப்படின்னா எவ்வளோ பெருசு இருக்கும் பகவானுடைய கண்கள். ஆனா பகவான் கிட்ட இருந்து வர சூரிய கதிர்கள் 1 மடங்கு இல்ல 2 மடங்கு இல்ல, பல கோடி சூரிய பிரகாசம் கொண்டவர். அதனாலதான் பகவானை நேர்ல பார்க்க முடியாது. பகவானை எங்க இருக்கிறாரா காட்டு, நேர்ல வர சொல்லு அப்படின்னா நேர்ல வர சொல்ல சில பிரபுபாதர் சொல்லுவார், நான் நேர்ல வர சொல்றேன், ஆனா உனக்கு பாக்குறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்பார். ஏன்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு தகுதி இல்லை. ஆனானப்பட்ட அர்ஜுனனுக்கே விஸ்வரூபத்தை காமிக்கும் போது திவ்யமான கண்களை தருகிறார், விஸ்வரூபத்தை பாக்குறக்கே. அது என்ன? அவருடைய மமை அதை என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஒரு சின்ன புள்ளி அப்படிங்கிறார். அந்த விஸ்வரூபமே என்னுடைய அம்சத்துல ஒரு சிறு அம்சம் அப்படிங்கிறார். ஒரு சின்ன சாம்பிள், ஒரு மலையில ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து காமிக்கிற மாதிரி. இப்ப புருஷோத்தமரான முழுமுடற் கடவுள் சச்சித் ஆனந்தமயமானவர் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அவர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். நீ எங்க வேணா காரணம் தேடிட்டே இருக்கலாம். இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம், நீங்க கோடி தடவை உள்ள பூந்து அலாசினாலும் கடைசி காரணம் யாராக அங்க நிற்பார்? ஆதி புருஷன்.
அந்த ஆதிபுருஷன் யார்? கோவிந்தன் என்கின்ற அந்த பரம கிருஷ்ணர் தான். உயர்ந்தவர் யாரு? கிருஷ்ணர் தான். அந்த ஈஸ்வரன், கட்டுப்பாட்டாளன். அடுத்தது படிக்கலாங்களா? ட்டுங்களா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. குன்றிய அறிவுடையவர்கள் பரம உண்மையை அருவமாக கருதுகின்றனர். ஆனால் அவர் ஆன்மீக உருவமுடைய ஒரு நபர் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேதானாம் கட உபனிஷத் 2:2-13. நாம் அனைவரும் தனித்தன்மையுடன் கூடிய தனிப்பட்ட உயிர்வாளியாக இருப்பதைப் போலவே பரம பூரண உண்மையும் இறுதி நிலையில் ஒரு நபரே வியத்தியே. அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை உணர்வதே எல்லா தெய்வீக நிலைகளையும் பூர்ணமாக உணர்வதாகும். பூர்ணம் உருவமற்றவரல்ல. அவர் உருவமற்றவராக இருந்தால், மற்றவைகளை விட ஏதோ ஒரு விதத்தில் குறைந்தவராக இருந்தால் அவரை பூர்ணமானவராக கூற முடியாது. நமது அனுபவத்திற்கு உட்பட்டவை, நமது அனுபவத்தை கடந்தவை என அனைத்துமே பூர்ணத்திடம் இருந்தாக வேண்டும். இல்லையே அவர் பூர்ணமானவர் அல்ல. பூர்ணமான பரமபுருஷ பகவான் அளவற்ற சக்திகளை பராஷ்ய சக்தி விவிதை வஷ்ருயதே உடையவராவார். அந்த பல்வேறு சக்திகளில் கிருஷ்ணர் எவ்வாறு இயங்குகிறார் என்பதும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. நாம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பௌதீக உலகம் தன்னில் பூர்ணமானதே. ஏனென்றால் நிரந்தரமற்ற தோற்றமுடைய இப்பௌதிக உலகின் பகுதி பொருட்களான 24 மூலப்பொருட்கள் சாங்கிய தத்துவத்தின்படி இந்த அகிலத்தின் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் உற்பத்தி செய்யும் அளவிற்கு பூர்ணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேவையற்றது எதுவும் இல்லை, தேவைப்பட்டு இல்லாததும் எதுவும் இல்லை. இப்பௌதிக தோற்றத்தின் காலம் பரமபூர்ணத்தின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அக்காலம் முடிவு பெற்றவுடன் பூர்ணத்தின் பூர்ண ஏற்பாட்டின் மூலம் இந்த நிரந்தரமற்ற தோற்றங்கள் அனைத்தும் அளிக்கப்படும். பூர்ணமான சிறு உறுப்புகளான ஜீவன்களுக்கு பூர்ணத்தை உணர்த்துவதற்கான பூரண வசதி உண்டு. பூர்ணத்தை பற்றிய அறிவு பூர்ணமின்றி இருப்பதால் எல்லாவித குறைபாடுகளும் உணரப்படுகின்றன. பகவத்கீதை வேத அறிவின் பூர்ண ஞானத்தை கொண்டுள்ளது. எல்லா வேத ஞானமும் தவறுகளற்றதாகும். இந்துக்கள் வேத அறிவை முழுமையானதாகவும் தவறுகளற்றதாகவும் ஏற்கின்றன. உதாரணமாக, பசுஞ்சாணம் மிருகத்தின் மலமாகும். ஸ்மிருதி எனப்படும் வேத நியதிகளின்படி ஒருவன் மிருகத்தின் மலத்தை தொட்டால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும். ஆனால் வேத நூல்களில் பசுஞ்சாணம் சுத்தப்படுத்தும் பொருளாக கருதப்படுகிறது. இது முரண்பாடானது என ஒருவர் கருதலாம். ஆனால் இது வேத நியதியினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மேலும் இதை ஏற்றுக்கொள்பவர் தவறிழைக்கப்பட மாட்டார். சமீப காலத்தில் பசுஞ்சாணம் கிருமி நாசினியின் எல்லா குணங்களையும் கொண்டுள்ளது என்பது நவீன விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லா தவறுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானம் முழுமையானதாகும். பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்குகிறது. வேத ஞானத்தின் ஆராய்தல் என்னும் கேள்விக்கு இடமில்லை. பக்குவமற்ற புலன்களை கொண்டு ஆராய்வதால் நமது ஆராய்ச்சி பக்குவமற்றதாகும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி பரம்பரையின் மூலம் கீழிறங்கி வரும் பக்குவமான அறிவை நாம் பெற வேண்டும். நாம் சரியான மூலத்திலிருந்து சீட பரம்பரையிலிருந்து அறிவை பெற வேண்டும். அப்பரம்பரை பரம ஆன்மீக குருவான பகவானிடமிருந்து தொடங்கி மற்ற ஆன்மீக குருக்களின் மூலம் தொடரப்படக்கூடிய சீடத்தொடராக இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பாடம் பயின்ற மாணவனான அர்ஜுனன் அவன் சொல்வதையெல்லாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறான். பகவத்கீதையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை மறுப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அது தவறு. பகவத்கீதை அதிலுள்ள எதையும் நீக்காமல் தேவையற்ற கருத்துக்கள் ஏதுமின்றி நமது எண்ணப்படி அர்த்தங்கள் கூறாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேத ஞானத்தின் மிக பக்குவமான படைப்பாக கீதையை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். வேத ஞானம் ஆன்மீக மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றன. இதனை முதலில் முறைத்தவர் பகவானே. 4 வித குறைபாடுகளால் பீடிக்கப்பட்ட சாதாரண உலக மனிதனின் சொற்களிலிருந்து பகவானின் சொற்கள் வேறுபட்டவை. எனவே அச்சொற்கள்
பொருள் ஷேய என்று அறியப்படுகின்றன. ஒரு சாதாரண மனிதன் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன். பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறான். மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவனாக இருக்கிறான். பக்குவமற்ற புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். இந்த 4 குறைபாடுகள் உடையவன் உயர் ஞானத்தின் பக்குவமான விவரத்தை அளிக்க முடியாது. வேத ஞானம் இது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். சரி மகேஷ். இப்ப குன்றிய அறிவுடையவர்கள் பரம உண்மையை ஆர்வமாக கருதுறாங்க. அதாவது அறிவு பற்றாக்குறை உடையவர்கள், அறிவு பற்றாக்குறை உடையவர்கள் பகவானை அருவமாக கருதுவாங்க. ஏன்னா நம்மளுக்கே ஒரு உருவம் இருக்கு. அப்ப நம்ம படைச்சவனுக்கு உருவம் இல்லாமையா இருக்கும்? இது கூடவா சிந்திக்க முடியாது? அப்போ ஆன்மீக உருவமுடைய ஒரு நபர் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பகவான் ரூபம் உள்ளவர். பகவானுக்கு ரூபம் இருக்கிறது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு கட உபனிஷம் சொல்லுது. ஏன்னா தனிப்பட்ட உயிர்வாளிகள் நாமெல்லாம். ஆனா நம்ம தனிப்பட்ட உயிர்வாளிகளுக்கெல்லாம் ஒரு தலைமை உயிர்வாளி அவர்தான் வழி நடத்துறார் நம்மள. அப்ப அந்த வியக்தித்துவம், அவர் ஒரு நபரே. வியக்தித்துவம்னா ஒரு ரூபம் இருக்கின்றது, அவருக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. தோன்றாத ரூபத்தை அவ்யக்தம்னு சொல்லுவாங்க. இது ஆ சேர்த்தணும் அப்படின்னா, சான்ஸ்கிரிட்ல ஆ சேர்த்துனா அதுக்கு ஆப்போசிட். அப்ப நித்திய அனித்திய இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நித்திய அப்படின்னா நிரந்தரமான, அனித்தியனா நிரந்தரமற்ற அப்படின்னு. இப்படி சான்ஸ்கிரிட்ல ஆ சேர்த்துனா இது மாதிரி நீங்க நிறைய சொல்லலாமே. ஏதாவது 2 சொல்லுங்க. சத்தியம் மதர்ஜி. அசத்தியம். அசத்தியம். கர்மா கர்மா மாதாஜி. கர்மா கர்மா. கர்மா அகர்மா. வெரி குட். நித்தியமானது அனித்தியமானது சொல்லலாமா மாதாஜி? இப்பதான் சொன்னேன் அது. சோ இந்த மாதிரி அவ்யக்த அப்படின்னா சுரா அசுரா. வெரி குட் வெரி குட். சுரா அசுரா. அப்போ இங்க வியக்தித்துவம் அப்படின்னா ரூபம், ரூபம் உள்ளவர் பகவான். அவ்யக்தம் அப்படின்னா தோன்றாத நிலை. தோன்றாத நிலைனா அங்க ரூபமே இல்ல, ஒரு உருவம் இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ பகவானுக்கு வியக்தித்துவம் அதாவது ரூபம் உள்ளது அப்படின்னு எல்லா வேதங்களும் சொல்லுது. ஏன்னா வேதங்கள் தான் ஆதாரம். அப்ப தெய்வீக நிலையிலும் பூர்ணமாக உணர்வதுதான் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை உணர்வதே எல்லா தெய்வீக நிலையிலும் பூர்ணமாக உணர்வது. பூர்ணம் அப்படின்னா என்ன? முழுமை. முழுமைன்னு என்ன? 100%. அதுல ஒரு சிறு 0.5% 0.5 அப்படின்னு எல்லாம் குறைய கிடையாது. 100%. 100% நீங்க பகவானை உணரணும்னு நினைச்சீங்கன்னா, பகவான் எப்படிப்பட்டவர்? ரூபம் உள்ளவர். இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இது ஆரம்பத்திலேயே அதனால தான் இவ்வளவு அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி ரூபமற்றவரா இருந்தா ஏதோ ஒரு குறை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம அனுபவத்துக்கு உட்பட்டது கிடையாது, நம்ம அனுபவத்தை கடந்தது. எல்லாமே அந்த பூர்ணத்திடம் இருக்க வேண்டும். இலையில் அவர் பூர்ணமானவர் அல்ல. ஏன்னா இது நம்ம அனுபவம் கிடையாது. அனுபவத்தினால நம்ம உணர முடியாது. அனுபவம் உணர முடியாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன? நான் மரணம் அடைந்தால்தான் மரணத்தை உணருவேன் அப்படின்னு சொல்றது அனுபவபூர்வமானது அல்ல. இதை அனுபவித்துதான் எல்லாரும் உணரணும் அப்படின்னா இருக்கிறவங்க எல்லாம் செத்து போகணும் சுடுகாட்டுல போய். சிலதெல்லாம் நாம காதுகள் வழியா கேட்டு தெரிஞ்சுக்கணும், சிலதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுல பிரத்யக்ஷ அப்படின்னா பார்ப்பது. பிரத்யக்ஷ அப்படின்னா என்ன? பார்ப்பது. பார்ப்பது நமக்கு குறையுடைய விழிகள் என்ன ஆகும்னா, நான் சில சமயம் நம்ம ஏமாற்றி விடும். மத்தவங்களாம் மியூட் போட்டுக்கோங்க, ஏதோ சத்தம் வருது. ஸோ நம்ம குறையுடைய விழிகள் என்ன பண்ணும்? நம்ம ஏமாற்றி விடும். நாம இப்ப ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு இருப்போம். அங்க ஒரு பெரிய மலை தெரியும். அந்த மலை ரொம்ப குட்டியா இருக்கே, அது கையில தூக்கி விளையாடலாம் போல இருக்கே. ஆனா கிட்ட நெருங்க நெருங்க அந்த மலை, அப்பா இது எவ்வளவு பெருசு. அந்த மலைக்குள்ள போனா மரம், செடி, கொடிகள், நீர்வீழ்ச்சி, அதுல எவ்வளவு விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள், எத்தனை அம்சங்கள், கோடானு கோடி அம்சங்கள் இருக்கு. ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா இத்தினோண்டு தெரியுது.
அப்ப நம்ம கண்கள் என்ன பண்ணும், சில சமயம் ரோட்ல வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறப்போ நீர் அந்த அலைகள் கானல் நீர் தெரியும். இப்படித்தான் மான்கள் என்ன பண்ணும், காட்டுல கானல் நீரை தேடி தேடி ஓடும். அப்ப நம்ம கண்கள் வந்து சில சமயம் நம்ப முடியாது, கண்களால் பார்ப்பதை. சில சமயம் நான் உங்களுக்கு தோற்றம் வந்து மாற்றி காட்சியளிக்கும். ஓ, நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன், நான் பார்த்தேனா அப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ கண்கள் வந்து நம்மை நமக்கு உதவாது, உண்மையை உணர்ந்து கொள்ள நம்மளுக்கு உதவாது. இது வந்து பிரத்யக்ஷ. அப்போ நம்ம காதுகளால் கேட்பது அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். அப்போ எதை வச்சு கேட்கணும் நாம? ஸ்ருதி ஸ்மிருதி பிராணேதி. சாஸ்திரங்கள், வேதங்கள் மூலமாகவும் சாஸ்திர வழிவந்த நூல்கள் மூலமாகவும் கேட்டு நாம் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப டிவியில வந்து சொல்றாங்க, அமெரிக்காவில் புயல், அந்த கடும் புயல், அதுல வந்து 10,000 பேர் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து அதுல 7,000 பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு. அது எப்படி நான் நம்புறேன்? ஏன்னா அது காதுகளால் கேட்டு அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட சேனல்ல நான் அதை கேட்கிறேன், அதனால நம்புறேன். அன்னைக்கெல்லாம் வானொலி, அதுல சொல்லுவாங்க, நியூஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் காது கிட்ட வச்சு அந்த ரேடியோ வச்சு வச்சு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நியூஸ் வருது. அது போல ஒரு பாட புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் கிளாஸ் புத்தகம், 4ஆம் கிளாஸ் புத்தகம், இது ஏன் அரசாங்கத்துல அங்கீகரிக்கப்பட்டதுனால தான் அந்த புத்தகத்தில் உள்ள பாடங்களை மாணவர்கள் படிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு கற்பனையில எழுதி அதை வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது கிடையாது. சோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது போல சாஸ்திரங்கள், அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்கள் மூலமாக நாம் வந்து அந்த தகவல்கள், உண்மையான தகவல்களை காது மூலமாக பெற்று நாம் அதனால பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த கண்களால் பார்ப்பது அப்படிங்கிறது நம்மளை ஏமாற்றக்கூடும், இல்லைங்களா? அப்போ சில வேதங்கள்ல என்ன சொல்லுது? சாணம் அப்படின்னா அது வந்து மலத்தை தொட்டால் குளிக்கணும்னு சொல்லுது. ஆனா பசுஞ்சாணத்தை தொட்டா குளிக்க வேண்டியதில்லை, அது மங்களமானது. எப்படின்னா பசுஞ்சாணம் வந்து கிருமி நாசினி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பசுஞ்சாணம் போட்டு வலிக்கிறாங்க. பசுவோட மூத்திரம், கோமயம் அப்படின்னு சொல்லி, பஞ்சகவ்யம் சொல்லி யாகத்துக்கு பயன்படுத்துறாங்க, அதை குடிக்கிறாங்க. அதை வந்து வீடெல்லாம் தெளிக்கிறாங்க, பூஜையில தெளிக்கிறாங்க. எதனாலனா பசுக்கள்ல இருந்து பசு மங்களகரமான பிராணி, பகவானுக்கு மிகவும் பிரியமானது. அந்த பசுக்கள்ல 33 கோடி தேவர்கள் உரைகின்றார்கள். அப்ப அந்த பசுவோட சாணமாகட்டும் மலமாகட்டும் அது கிருமி நாசினியாக பயன்பட்டு எல்லாருக்கும் பயன் தருது. ஆனா இது வேதம் அன்னைக்கே சொல்லுச்சு. வேதத்துல கோடானு கோடி வருஷத்துல இருந்து இருக்கு அந்த நியூஸ். ஆனா அது இடையில வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ அது தொடக்கூடாது, இதை எதுக்கு 10ஆம் பசலி மாதிரி இதை போட்டு வலிச்சிட்டு இருக்கா இந்த காலத்துல. அதுக்கு என்ன பண்ணாங்க, பச்சை கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டாங்க. அப்புறம்தான் விஞ்ஞானிகள் சொன்னாங்க, இந்த பசுஞ்சாணத்துல கிருமி நாசினி இருக்குது, இந்த சிறுநீர்ல வந்து பசுவோட சிறுநீர்ல கோமயத்துல நிறைய எதிர்ப்பு கிருமிகள் இருக்கிறதுனால கேன்சர் கூட கியூர் ஆகுது. அது பலவிதமான மருந்துகள் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணினாங்க, யாகம் செய்யும் போது அது தீர்த்தத்தோட கலந்து அது எல்லாருக்கும் மாவிலையில எடுத்து இப்படி தெளிப்பாங்க, மேல தெளிப்பாங்க, அது கையில கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. அதன் மூலமா மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாச்சு. ஆனா அதெல்லாம் சடங்கா மாறி போய் எதனால செய்யறோம், ஏன் செய்யறோங்கிறது தெரியாம அது ஒரு காலத்துல அழிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதுனால மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சாணம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ வேத ஞானத்தை ஆராய்தங்கள் கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன்னா வேதம் என்ன வேதம் சொல்லுச்சா, நீ 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 சொன்னா என்ன வேதமா அப்படின்னு கேட்பாங்க, அது பேச்சுவாக்குல. அப்படின்னா வேதம் அப்படின்னா அது ஆராய்ச்சிக்கு இடமில்லாதது. ஏன்னா அதுல இருக்கிறது உண்மைதான், வேதப்படி அனைத்தும் நாம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ மேலிருந்து வருகின்ற சீடப்பரம்பரை, மேலிருந்து வர்றதுன்னா அவரோகா, அதுக்கு பேர் என்ன, அவரோகா. ஆரோகா அப்படின்னா கீழிருந்து வர்றது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அவரோகா முறை.
இப்ப பூர்ணமான பரமபுருஷ பகவான் அளவற்ற சக்திகள், பராசீர் சக்தி விதைவு சுயதே. அளவற்ற சக்தி அப்படின்னா நம்மளால கணக்கிடவே முடியாது, இவ்வளவுதான் அவ்வளவுதான் லிமிட்டு. இப்ப சக்திகள் அப்படின்னா பகவானுக்கு எண்ணற்ற சக்திகள், அனந்தன எல்லையற்ற சக்திகள் பகவான்கிட்ட இருக்கு. இப்ப இந்த பௌதிகம் நாம் வைத்திருக்கும் இந்த பௌதிக உலகம் தன்னில் பூர்ணமானது. இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது? தன்னில் நிறைவடையக்கூடியது. இந்த பௌதிக உலகமே தனக்குள்ள தண்ணி கொண்டு வந்துக்கும், உணவு கொண்டு வந்துக்கும். இந்த பௌதிக உலகத்துல இந்த மனிதர்கள் உயிர்வாளிகளுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, அது தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இது வேற எங்கேயும் போய் பக்கத்துல கேட்க வேண்டியது இல்லை. இந்த பௌதிக உலகம் இப்ப பூமி இருக்குதுன்னா பூமி போய் வேற உலகத்துல கேட்க வேண்டியது இல்லை, எனக்கு அது தேவை இது தேவை. இப்ப அமெரிக்காவுக்கு ஒண்ணு வேணும்னா அது மற்ற நாடுகிட்ட கேக்குது. மற்ற நாடுகளுக்கு ஏதாவது வேணும்னா பக்கத்து நாடுகிட்ட இருந்து அதை எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணி அதை சமாளிச்சுக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இந்த பூமியில அந்த தேவைகள் தானாகவே அனைத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில பகவானுடைய 24 மூலக்கூறுகள். ஏன்னா அந்த பகவான் அதை வச்சுதான் இந்த பௌதிக உலகை படைக்கிறார். இப்ப நம்மளுக்கு ஒரு கட்டணம் கட்டணும்னா என்ன வேணும்? செங்கல் வேணும், மண்ணு வேணும், தண்ணி வேணும் இல்லைங்களா? ஒரு இன்ஜினியர் வேணும். இப்படி என்னென்ன தேவையோ, மர சாமான்கள் வேணும், உளி வேணும், சுத்தி வேணும், அப்படின்னு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கு. அப்புறம் தான் கட்டடம் கட்டுவாங்க. சோ அந்த பொருளெல்லாம் அடுக்கி வச்சு கலவையோட கலந்து மிக்ஸ் பண்ணி மணலையும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி சோ தனித்தனியா இருக்கிறது எப்படி இப்ப ஆகுது? கட்டடமா உருவாகுது. அது போல பகவான் இந்த பௌதிக உலகை எப்படி பண்ணினார்னா இந்த 24 மூலக்கூறுகளை வைத்துத்தான் அதை உருவாக்கினார். நம்மள மாதிரி கிடையாது. நாமெல்லாம் அடுக்கி வச்சு உருவாக்குற மாதிரி அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினைச்சாலே போதும், அது தானா போய் எல்லாம் அதாவது ஒட்டிக்கும். ஏன்னா பகவானுடைய சக்தி எப்படிப்பட்டது? பராசர் சக்தி விவிதைவ சூயதே. அவருடைய சக்தி அளவிற்கரியது. அப்ப இந்த 24 மூலக்கூறுகள் சாங்கிய தத்துவப்படி, கபிலர் சொன்ன அந்த சாங்கிய தத்துவப்படி பாகவதத்துல 3வது அத்தியாயத்துல கபிலர் அவங்க அன்னைக்கு தேவகூதிக்கு உபதேசம் பண்ணியிருப்பார் சாங்கிய தத்துவம். அதுல எல்லாம் இது ஒவ்வொன்றை புட்டு வைப்பார். இந்த 24 மூலக்கூறுகள் என்ன, அது எப்படி பகவான படைச்சார், அதை எப்படி இந்த பௌதிக உலகத்தை அதன் மூலமா படைச்சார் அப்படின்னு. அப்ப இந்த உலகை பாதுகாப்பதற்குரிய சக்தி எல்லாமே அவர் அதுலயே வச்சிருக்கிறார். அப்ப நம்ம இங்க பற்றாக்குறைன்னு சொல்றோமே, அதெல்லாம் என்னன்னா நாமளா ஏற்படுத்திக்கூடிய செயற்கையான பற்றாக்குறை. இப்போ ஒரு வியாபாரி என்ன பண்றான்னா, வெங்காயத்துக்கு விலை வேணும் அப்படின்னா வெங்காயத்தை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறான். நிறைய வெங்காயங்களை கொண்டு போய் உள்ள அடிக்க வச்சிருவான். அப்புறம் வெங்காயமே இருக்காது மார்க்கெட்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? வெங்காயத்துக்கு விலை ஆட்டோமேட்டிக்கா செயற்கையாக அதை விலையேற்றம் பண்றதுக்காக பதுக்கிறது. இப்படி பதுக்குவதனால தான் நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படுதோ தவிர உண்மையான பற்றாக்குறையே கிடையாது. யானைக்கு எங்காவது உணவில்லாம இருந்தது பார்த்திருக்கிறீங்களா? யானைகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யானைகள் காட்டுல இருக்கு. ஆனா அதுக்கு யாருக்காவது பசி வேணும், பசிக்கு தீனி போட்டு வந்திருக்கிறோமா? கிடையாது. அது தானா மரங்களை எல்லாம் உடைச்சு சாப்பிடுது. சோ அது தன்னுடைய தேவையை தானா பூர்த்தி பண்ணுது. மனுஷங்களுக்கும் அதே மாதிரிதான். நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு பகவான் எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. ஆனா செயற்கையான பற்றாக்குறையினாலதான் நம்மளுக்கு அந்த பற்றாக்குறை ஏற்படுது. செயற்கையா ஏற்படுத்துற அந்த சந்தையில கள்ள மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு பற்றாக்குறை வருது. அப்போ பூர்ணமான சிறு உறுப்புகளான ஜீவன்களுக்கு பூர்ணத்துவத்தை உணர்வதற்கான பூர்ண வசதி உண்டு. முக்கியமான இது சென்டென்ஸ் பாருங்க. பூர்ணமான சிறு உறுப்புகளான நாம சின்னதா இருந்தாலும் நம்மளுக்குள்ள பூரணத்துவம் இருக்கின்றது. அதன் ஏன்னா பகவான்கிட்ட இருந்து பல அம்சங்கள் பிரிகின்றது. அந்த அம்சங்கள் ஒவ்வொன்றும் தனக்குள் பூரணமாக இருக்கின்றது. இப்ப ஒரு பெரிய பூரணம், அதுல இருந்து வர்றது ஒரு குட்டி பூரணம், அதுக்குள்ள இருந்து பிரிந்து பல 50 குட்டி பூரணம், அந்த 50க்குள்ள இருந்து பிரிகின்ற பல 100 குட்டி பூரணங்கள். இப்படி ஒவ்வொன்றும் பகவானுடைய சக்திகள் எவ்வளவு பிரிந்தாலும் அதனுள் அது பூரணமான உணர்வை கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம எல்லாமே பூரணமானவங்க. எப்படின்னா நம்மளுக்குள்ள பூரண வசதி இருக்கு. பகவானை பற்றி அறிந்து கொள்ள, பகவானுக்கும் நம்மளுக்கு என்ன உறவுன்னு அறிந்து கொள்ள நம்மளுக்குள்ள பூரண வசதி கொடுத்திருக்காரு. ஏன்னா நாம சத்து சித்து ஆனந்தமயமானவர்கள். பகவானை போலவே சத்து அப்படின்னா நிரந்தரமான,
சித்து அப்படின்னா அறிவு, ஆனந்தனா ஆனந்தமயமானவர்கள் நாம் எல்லாருமே. எப்போ ஆத்ம வடிவுல ஆனந்தம், ஆன்மீகமாங்கிற இதுல ஆன்மீக ஆத்மாங்கிற நிலையில நாமெல்லாம் பூர்ணமானவர்கள். ஆனா இங்க பௌதிகத்துல இருக்கும்போது குறைபாடு இருக்குது நம்ம கிட்ட. அப்போ நம்ம அளவுல நம்ம பூர்ணமானவங்கன்னா ஏன் பகவானை பற்றி நாம புரிந்து கொள்ள முடியாது? ஏன்னா நமக்கு எல்லா வாய்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் சங்கம் இருக்கு, பாகவதம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, வேத இலக்கியங்கள் இருக்கின்றது. நம்மளுக்கு இப்ப 108 புரா 108 உபநிஷங்கள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு, ராமாயண மகாபாரத காவியங்கள் இருக்கு, ரிக் யசு சாம அதர்வன போன்ற வேதங்கள் இருக்கு. சோ நம்ம அளவுல நாம உணரக்கூடிய அந்த பூரணவஸ்தியை நம்மளுக்கு தந்திருக்கிறார். பூர்ணமின்றி இருப்பதால் எல்லாவித குறைபாடுகள் உணரப்படுது. ஏன்னா நம்ம கிட்ட இப்ப பூர்ணம் இல்ல, அந்த அறிவு பூர்ணமா இல்ல. ஏன்னா நம்ம அறிவை ஃபுல்லா எங்க கவர் பண்ணிருக்கு? மாயா கவர் பண்ணிருக்கு. மாயினால மறைக்கப்பட்ட இந்த மாயா அபகரத ஞானம், இந்த ஞானத்தை வச்சு பகவானை அறிய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் இப்ப பௌதிகத்துல ரொம்ப ஈடுபாடு. அப்ப எப்படி நம்ம ஆன்மீகத்துல உணர முடியும்? ஏன்னா பௌதிகத்துல இருந்து விலகினால் மட்டுமே ஆன்மீகத்தை உணர முடியும். இப்ப எல்லா வேத ஞானமும் தவறுகளற்றது. இந்துக்கள் வேத அறிவை முழுமையாகவும் தவறுகளற்றதாகவும் இருக்கின்றனர். இதுக்கு உதாரணம் பசுஞ்சாணம். அடுத்தது வேத ஞானத்தை ஆராய்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. பக்குவமற்ற புலன்களை கொண்டு ஆராய்வதால் நமது ஆராய்ச்சி பக்குவமற்றது. ஏன்னா ஏன் நாம பக்குவமற்றவர்கள்? நம்ம புலன்கள் பக்குவமற்றது. அப்போ நோட் பண்ணிக்கோங்க, இந்த 4 குறைபாடு எல்லார்கிட்டே இருக்கு. ஒண்ணு, நாம தவறு செய்பவர்கள். யாராவது நான் தவறே செய்யல பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் நான் தவறு செய்யலன்னு யாராவது சத்தியம் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். நாம அறியாமையில் இருக்கிறோம், பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறோம். நாமெல்லாம் அறியாமை அப்படிங்கிற தமோ குணத்துல இருக்கிறோம். மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவர்கள். ஏன்னா நாமெல்லாம் ஏமாற்றும் குணம் நம்ம கிட்ட இருக்கு எப்பவுமே. அப்போ பக்குவமற்ற புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். பக்குவமற்ற புலன்கள்னா என்ன? இப்ப கண்ணு உங்களுக்கு ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். கிட்ட இருக்கிறதே பார்க்க முடியாது, தூரம் இருக்கிறதே பார்க்க முடியாது. அது போல காது கிட்ட வந்து பேசினா, சத்தமா பேசினா உங்க ஸ்பீக்கர் அவுட். தூரத்துல இருந்து பேசினா ஒண்ணும் கேட்காது. காலு ஓரளவுக்கு தான் நடக்க முடியும். கை ஒரு ஒரு குறிப்பிட்ட எடைத்தான் தூக்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம புலன்கள் எல்லாமே ஒரு அளவா தான் சாப்பிட முடியும். அளவுக்கு மீறி சாப்பிட்டா அவ்வளவுதான், வயிறு வெடிச்சிடும். இல்ல குறைவா சாப்பிட்டா உங்களுக்கு பசி மயக்கமே தாங்காது. இப்படி ஒவ்வொரு புலன்களும் குறையுடையது. அப்ப இந்த 4 குறைபாடுகள் மனிதனுக்கு இருக்கின்றது. இது கடைசி வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சாதான் பகவத்கீதைய புரிஞ்சுக்க முடியும். அதனால ஆரம்பத்துல எவ்வளவு ஏன் ஒவ்வொரு பேஜா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கடகடன்னு போயிடலாம். சரிங்களா? அப்ப 4 குறைபாடுகள் என்ன? யாராவது சொல்லுங்க. தவறு செய்யும் குணம், மாயைக்கு உட்பட்டவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, ஏமாற்றும் தன்மையுடைய ஏமாற்றும் குணம், குணமுடையவங்க. பக்குவமற்ற புலன்கள். பக்குவமற்ற, அதாவது குறையுடைய புலன்கள். நம்மளோட புலன்கள் எல்லாம் குறையுடையவை. கண்ணோ காதோ இல்ல நம்மளோட சுவாசிக்கும் தன்மையோ கால்களோ கைகளோ இதெல்லாம் குறையுடையதுதான். ஒவ்வொரு புலன்களும் குறையுடையது. அப்ப சீடப்பரம்பரையின் வழிவாக, அதாவது அவரோகா முறையில நாம ஞானத்தை பெறணும். இப்ப பகவான் கிருஷ்ணரிடமிருந்து பாடம் பயின்ற மாணவனான அர்ஜுனன் அவர் சொல்வதையெல்லாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறான். பகவத்கீதையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மறுபகுதியை நாம வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் நாம பகவத்கீதையில இருந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்ப டாக்டர் ஒரு 4 டேப்லெட் தர்றாரு அப்படின்னா, ஒரு டேப்லெட் இனிப்பா இருக்கு, இன்னொரு டேப்லெட் கசக்குது, அதனால அது வேண்டாம்னு நீங்க சொல்ல முடியுமா? நாளை சாப்பிட்டாதான் உங்களுக்கு உடம்பு சரியாகும். அது போல பகவத்கீதையில நல்லதை எனக்கு உகந்ததை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மத்ததை நான் ஒதுக்கிடுறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு அதனால பயன் விளையாது. முழுசாக 100% அதுல இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலுக்கும் எதையும் நீக்காமல் தேவையற்ற கருத்துக்கள் ஏதுமின்றி நமது எண்ணப்படி அர்த்தம் கூறாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்க இதுக்கு இப்படி அர்த்தம் கற்பித்து கொண்டு நீங்க அதை ஏத்துக்க கூடாது.
ஏன்னா அது உள்ளது உள்ளபடி ஒரு தூய பக்தரிடம் மூத்த பக்தர் எப்படி சொல்றாரோ. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல சொல்றாரு, 5 மாத்திரை கொடுக்குறாரு, ஒன்னு காலையில ஒன்னு சாயந்தரம், இப்படி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு சாப்பிடுங்க, ஆன்டிபயோட்டிக் தொடர்ந்து 3 நாளைக்கு சாப்பிடுங்க, அப்புறம் வாங்கன்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒட்டுக்கா சாப்பிட்றீங்க. அதுவும் தப்பு இல்ல. எனக்கு பிடிச்ச கலர்ல மாத்திரை இல்ல அதனால சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் தப்பு. அப்போ ஒரு டாக்டர் என்ன கொடுக்குறான்னு கூட உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, உடனே அதை அப்படியே ஏத்துக்கிறீங்க. ஏன்னா நம்பிக்கை இல்ல. அந்த மாத்திரையை பிரிச்சு பார்த்து அது என்னென்ன கெமிக்கல் இருக்கு அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு யாராவது சொல்லுவீங்களா? அது கால விரயம். அது போல பகவத்கீதையில வேதங்கள் சொல்லுவதை நாம முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன், வேண்டாத விட்டுறேன், என்னோட சௌரியத்துக்கு தான் நான் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. இதை படிக்கிறதுக்கு தினம் வரணும்னா அந்த டைம் வரணும், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நம்பிக்கை ஸ்ரத்தை வேண்டும், நம்பணும், முழுசா நம்பணும். அப்போ வேத ஞானம் ஆன்மீக மூலங்களிலிருந்து பெறப்படுகிறது. இதனை முதலில் உரைத்தவர் பகவானே. பகவான் தான் சொல்றார். அது 15.15 பகவத்கீதையில சொல்றார், வேதைச சர்வேர் அகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு. சோ வேதங்களை கொடுத்தவனும் நானே, வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நானே, வேதங்களை அறிந்தவனும் நானே அப்படின்னு சொல்றார். சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம்.